வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். ரப்பர் பந்து படத்தோட அப்ரிசியேஷன் வீடியோ தான் இது. ரப்பர் பந்து படம் எப்படி இருந்துச்சு? லப்பர் இது வந்து டென்னிஸ் பால். ரப்பர் பந்து படம் எப்படி இருந்துச்சு? லப்பர் பந்து படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நோண்டிட்டு இருக்கேன் என்ன மிரட்டி கேட்குறேன். அந்த ஒரு பொண்ணு வந்து பீச்சில் போயிட்டு பேச கேட்கும் போது சொல்லுங்க என்ன பாட்டு பிடிக்கும், பாட்டே பிடிக்காது எனக்கு அந்த மாதிரி கத்தி முனையில் கேட்குறேன். ரப்பர் பந்து வாஸ் குட் மூவி. ஆஃப்டர் லாங் டைம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒரு இடங்கள்ல. ஒன்று எனக்கு என்னன்னா, லப்பர் பந்து வந்து தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வந்ததில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். படத்தில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. எல்லா விஷயமே படத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும். எஸ்பெஷலி ஹரிஷ் கல்யாணோட அந்த ஸ்கின் டோன் வந்து சூப்பராக இருந்தது, சாக்லேட்டியா. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா, எப்படி நம்ம விக்ரம் சியான் இருக்கார்ல, அவர் வந்து பல கெட்டப்புகள் இருந்தால் படத்தை ஓகே பண்ணுவாரோ, அந்த மாதிரி ஹரிஷ் கல்யாணம் வந்து ஈகோ கிளாஷ் இருந்தால் படத்தை ஓகே பண்ணிடணும் அப்படின்ற போல இருக்கு. பார்க்கிங்ல வந்து ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இதுலயும் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துட்டே இருக்கு. ஆனால் அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துலையும். எனக்கு ஆக்சுவலாக தினேஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். அட்டகத்தி தினேஷோட மிகப்பெரிய ரசிகன்னா அவரோட படங்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருவேன். எந்த மாதிரி படங்கள் அப்படின்னா, பொள்ளாச்சி மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன், பொள்ளாச்சி மாப்பிள்ளையே இன்னொன்று, அப்புறம் இன்னொன்று வந்து அண்ணனுக்கு ஜெய, இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருவேன். அண்ணனுக்கு ஜெயில எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். அந்த படம் ஓகேவா இருக்கும். பட் அந்த பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். மட்ட சேகர் அப்படிங்கிற பாடல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தினேஷ் வெறியனுக்கு இந்த படம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா படம் சூப்பரா இருக்கு. அவரோட ஆக்டிங் அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன வயசு கெத்து கேரக்டரை காட்டுவாங்கல்ல, அதே கெத்து கேரக்டர் அப்படியே படம் ஃபுல்லாவே பண்ணிட்டு ஹரிஷ் கல்யாணுக்கு பதிலா இவரே நடிச்சிருக்கலாம். ஆப்போசிட்ல வந்து யாரோ ஒரு வயசான ஆளை மாமனாரா போட்டு சத்யராஜ், சரத்குமார், அந்த ஆடுகளம் நரேன், அந்த மாதிரி யாராவது போட்டிருந்தாங்கன்னா மனசு நிறைவாயிருக்கும் ஒரு தினேஷ் ஃபேனுக்கு. தினேஷ் படங்கள்ல பார்த்தா நிறைய படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் இருக்கும். விசாரணை இருக்கு, குக்கு இருக்கும். குக்குக்கு அப்புறமே எனக்கு அவரை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கும். அந்த படத்துக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு அப்புறம் வேற எந்த படத்துல பார்த்தாலும் அவரோட கண்ணு வேற எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு இல்லூஷனாவே இருக்கும். ஆனா எனக்கு இந்த படத்துல பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் ஆக்டரா என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. எப்படின்னா, அவர் வந்து ஒரு 45 வயசு கேரக்டர், 50 வயசு கேரக்டர் மாதிரிலாம் ஒரு கேரக்டர் பண்றாரு. ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப பிலீவபுளா நடிக்கிறாரு. அவரோட பொண்டாட்டி கிட்ட வந்து பொண்டாட்டி வந்து அவங்க வந்து சண்டை போடுவாங்க, ஏன் கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போவாங்க. திரும்ப வர்றப்ப இவர் வந்து அப்படியே கூனி குறுகி அவர் நினப்பாவே சுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிற சீன்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தோல்ல சாஞ்சு அழுகிற சீனு, அதான் லவ் யூ அப்படின்பாரு. அதெல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ரொம்ப அது மட்டும் இல்லாம படத்தோட கேரக்டர், கெத்து கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல, படத்தோட அவர் கேரக்டர் வந்து கெத்து. அந்த கெத்துக்கான கேரக்டர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் கெத்தா இருக்காரு அப்படிங்கிற கேரக்டர் மெயின்டைன் பண்ணுவார். எப்படின்னா, அந்த கிரிக்கெட் விளையாட போறப்ப பார்த்தோன்னா கர்ச்சீப்பை சுத்திட்டு பேட்ல சுத்திட்டு தான் அந்த அடிக்க ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து அப்படியே ஸ்டோக் வைப்பாரு. அதுக்கடுத்து கண்ணை மூடி இப்படி சுத்துவார். எப்படிம்பாரு, பாலை பார்க்கவே மாட்டார். பால் எங்க போச்சு அதெல்லாம் கணக்கே கிடையாதுடா, அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு வந்து நான் கிரிக்கெட் விளையாட போறப்போ அந்த காலங்கள்ல அதே மாதிரி அந்த காலங்கள்ல நான் என் மகனுக்கு விளையாட சொல்லி கொடுக்குறப்ப அப்போ வந்து நான் அந்த கெத்து கேரக்டரா ஃபீல் பண்ணேன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து கிரிக்கெட் விளையாட போறப்பெல்லாம் பார்த்தோன்னா என்னோட ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி பசங்கள் இருப்பாங்க. என்னன்னா, காட்டடி அடிக்கிறதுன்னு இருக்கு ஒன்று. ஃபர்ஸ்ட் பால் வந்து அவங்களுக்கு அதாவது ஓவராலா எல்லா சைடும் அடிச்சு ஆடணுங்கிற கேம் தெரியாது. ஆனா பால் வந்து பேட்ல பட்டுச்சு அப்படின்னா 6 தான். அப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்க. சொல்லுவார்ல, 2 தென்னை மர ஹைட்டு, அந்த மாதிரி அடிக்கிற பசங்க இருப்பாங்க. அடிப்பாங்க, பாலை பார்க்க மாட்டாங்க. பால் பார்த்தோன்னா எங்கேயோ பறந்து கிடக்கட்டே, ஏன்டா அப்படி பண்ற, ஸ்கூலை தாண்டி போயிருச்சா, போய் எடுத்துட்டு வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அப்புறம் எனக்கு ஒன்று என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தோட எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தோன்னா ரொம்ப நல்லா வடிவமைக்கப்பட்டதா இருந்துச்சு. இப்போ கெத்து கேரக்டருக்கு பேர் வந்து கெத்துங்கிறது இருக்கனால அவரோட கேரக்டர் ஆர்க்கும் பார்த்தோன்னா அந்த கெத்து கூடயே கம்பேரிசன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அன்போட கேரக்டர் பார்த்தோன்னா அந்த அன்பை சொல்லி கொடுக்குற மாதிரி. இப்போ அவர் வந்து யாருனால வந்து அவரை அந்த கிரவுண்டுக்குள்ளேயே விடாம இருக்காங்களோ, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீம் வந்து அவர் அன்பு விடவே மாட்டாங்க. ஆனா அந்த டீமுக்குள்ள இன்னொரு பசங்க, ஊர் பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பரவாயில்ல, இதுக்காக நம்ம தோத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா வர்றாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ண கேரக்டர்ஸ்ல 2 வந்து இப்பதான் பேச போறியா? ஒரு ஆண் மல்டி டாஸ்கிங் செஞ்சுட்டு தன்னோட பணியை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாலசரவணன் அவர்களும் அப்புறம் ஜென்சன் திவாகர், இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இயல்பான மனிதர்கள், அந்த கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கலாய்க்கக்கூடிய இயல்பான மக்களை பிரதிபலிக்கிற விதமா 2 பேர் இருந்தானுங்க. எனக்குலாம் தமிழ் சினிமால வந்து இந்த காமெடி ஆக்டர்ஸ்க்கான ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும்ல, குணச்சித்திர நடிகர்களுக்கான ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து சமீப காலங்களில் யாருமே அதை ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணலையோன்னு தோணிட்டு இருந்துச்சு. எனக்கு ஜென்சன் கேரக்டரும் பாலசரவன் கேரக்டரும் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும்டா இங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஜென்சனை பர்சனலா தெரியுங்கிறனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படம். அத சொல்லு.
அதுக்காக மட்டும் சொல்லலை, உண்மையாகவே படத்தில் அவரோட கேரக்டர் பார்க்குறப்போ ஜென்சனுக்கும் பாலசரவணனுக்கும் ஒரு ஈகோ இருக்கும், கிரிக்கெட்னால ஒரு ஈகோ வரும். அந்த ஈகோ வந்து கிரிக்கெட்னாலேயே உடைபடுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஜென்சன் எப்பவுமே நம்மளோட கெத்து அவர்களுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அவன் அடிச்சான் எப்படி அடிப்பான் தெரியுமா, இது பண்ணுவான் தெரியுமா. ஒரு மேட்ச்ல கெத்து சரியா விளையாடாத ஒரு நிலை வரும். இதெல்லாம் ஸ்பாயிலரு, சரி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அப்போ வந்து ஜென்சன் வந்து பேசவே மாட்டாப்புல, கப்சிப்புன்னு இருப்பாப்புல. அந்த சமயத்துல வந்து பாலசரவணன் வந்து கெத்துக்காக சண்டைக்கு போவாப்புல. டேய் அந்தாலும் எப்படி அடிப்பான்னு தெரியுமாடா, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மூடிட்டு இருங்கடா, மண்டை காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி கெத்துக்காக அவர் பேசுற இடம்லாம் வந்து எனக்கு ஒரு டான்சிங் ரோஸை வந்து இயல்பான சமகால மனிதர்கள் அவங்களோட பார்வையில பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது ஸ்போர்ட்டை வந்து வேற எந்த ஒரு கண்ணாடியும் இல்லாம பாக்குறவனுங்க இருப்பானுங்கல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு இருக்கும்ல. ஓம் கிரீம்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லி ஒரு எபிசோடு ஒன்று இருக்கும். அந்த எபிசோட வந்து உங்களுக்கு நேரம் இருக்கும், கேளுங்கடா, அது நல்லா இருக்கும். அந்த ஃபீலை வந்து எனக்கு அந்த பாலசரவணன் கேரக்டர் வந்து கொடுத்தாப்புல. ஏன்னா ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு நேச்சர் இருக்கு. என்னன்னா நீங்க ஆப்போசிட் டீம் நல்லா விளையாண்டாலும் கூட உங்களால் அதை ரசிக்க முடியும். இப்போ நமக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து இந்தியா தான் ஜெயிக்கணும்னு எல்லாம் நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாகிஸ்தான் சூப்பராக விளாண்டுட்டாங்க, அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம். இந்தியா ஜெயிக்கணும்னுட்டே நீ மோசமாக கேம் விளாண்டுக்கடா, நீ தோத்தா பரவாயில்ல, பாகிஸ்தான் ஜெயிக்கட்டும், அவன் சூப்பராக விளையாடுறான் அப்படின்னு நமக்கு தோணும். அதுதான் ஸ்போர்ட்டோட ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தோன்னா ஜென்சன் வந்து கெத்துக்கிட்ட சொல்லுவார், மாப்பிள்ள நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ அவுட் ஆகும்னு நினச்ச மாப்பிள்ள, அந்த மாதிரி நீ விளையாண்ட அப்படிம்பாரு. அந்த சீன்ல எல்லாம் ஜென்சனோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பால பாஸ் பண்றியா? ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படி பேசலாம், கை நடுங்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா படத்தில் உழவக்கூடிய பெண்களோட பாத்திர படைப்பு. அது எல்லாமே ரொம்ப பிலீவபிளா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, பார்த்தா ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தினேஷோட ஒய்ஃபா வர்ற சுவாசிகாவாகட்டும், இல்ல அன்பு கேரக்டருக்கு வர லவ்வர் கேரக்டர் ஆகட்டும், தினேஷோட அம்மாவா வர்ற ஒரு கேரக்டர் இந்த கைலாசமா அவங்க பேரு என்ன வரும் அவங்களாகட்டும், அப்புறம் தினேஷோட மாமியாரா வர்ற நம்ம சிவனேந்தனோட அம்மா. சோறு படாம கொண்டுருவாங்களோன்னு நினைச்சேன். ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கேட்கும், சோறு கிடைக்குமா இல்ல. அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல தினேஷோட ஒய்ஃப் வந்து இவர் கிரிக்கெட் விளையாண்டே இருக்காருன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து இவங்க அம்மா வந்து மாடுகளை எல்லாம் பத்திட்டு அவங்க போறப்போ ரொம்ப பசிக்குது சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த தினேஷோட ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, என்ன மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறீங்களான்னு கேட்கறப்ப அந்த டைம்ல அவங்க சொல்லுவாங்க, இல்லம்மா எந்த மாத்திரை எப்போ போடுறதுன்னு தெரியல, நீ வந்து எடுத்துறியா? வரேன், மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்காக 10 கிலோமீட்டர் வந்து பக்கத்து வந்து உனக்கு எடுத்து கூடயே இருந்துக்கிறேன். அந்த சீன்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒரு நீ திரும்ப வீட்டுக்கு வந்துருன்னு கூப்பிடுறத இப்படி கூப்பிடலாம் அப்படிங்கறது இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பொறுப்பில்லாத அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தன் தான். ஆனா அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா கிரிக்கெட்னா உயிரா இருக்கான், வேலைக்கு போகாம கிரிக்கெட் விளையாண்டு இருக்கான். ஒரு டைம்ல என்ன பண்றான் அப்படின்னா கிரிக்கெட்ல வந்து அவன் ஒழுங்கா ஆட முடியாம அவுட் ஆயிடுறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, சே நான் நேற்று வேலைக்கு போயிருக்கூடாது மாப்பிள்ள, வேலைக்கு போனாலும் உடம்பு வலி வந்துருச்சு, ஒழுங்கா ஆட முடியல அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாத ஒருத்தன் தான். ஆனா அவன் மேல எந்த குறையும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு கேரக்டர் சொல்ல முடியாது. செல்ஃப் அவேர்னஸே இல்லாம இருக்கிறான். அவனுக்கு வந்து ஆஃப் சைட்ல ஆட வராதுங்கிறதே தெரியாம, அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தான் மனைவி கிட்ட கர்வத்தை காட்டுற ஒருத்தன் அவங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த குறையுமே இல்லையா? இயல்பா இருக்காங்க மனிதர்கள், குறைகளோட இருக்கிறத ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க அப்படிங்கறத பாய் சொல்றாரு. அந்த மாதிரி இயல்பா இருந்துச்சு. இப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு வீட்டு மனிதனா தான் வந்துட்டு இருக்கா அப்படி. ஆனா அவர் ஒய்ஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து பொறுத்துட்டு போறாங்க, வீட்டுல இருக்கிற மாட்டை விற்கிறாங்க, என்னவோ பண்றாங்க. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 45 வயசுல 50 வயசுல உங்களுக்கு கோபம் வந்து அவங்க திரும்ப வீட்டுக்கு போறாங்கன்னு இருக்குல்ல, நீ பண்றது இப்ப சரியில்லடா, நீ வந்து பொறுப்பு இல்லாம இருக்க, நான் வீட்டுக்கு போறேன், நான் என்ன உன்னை விட்டுட்டு போறேங்கிறது இருக்குல்ல, அந்த டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க வந்து திரும்ப வந்து பேச்சப் ஆகிற இடமும் அவ்வளோ கவித்துவமா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. விட்டுட்டு போனேன், கஷ்டமா இருக்குடி, போகாதடி. அப்புறம் எனக்கு வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து கேப்டனுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மொக்க பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல கேப்டனுக்கான ட்ரிபியூட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா இருந்துச்சு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம், அந்த பாட்டு வர்றப்ப தியேட்டரே எலிவேட் ஆகும். நீங்களும் பாக்குறப்ப அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க சொல்லுங்க. பொதுவா இந்த ஸ்போர்ட்ஸ் படங்கள் எடுக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் பிரச்சனையா? பொதுவா இந்த ஸ்போர்ட்ஸ் படங்கள் எடுக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, உள்ளுக்குள்ள அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்குதுல்ல, கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஏதோ ஒரு கேம், அந்த கேமுக்குள்ள மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கேமை எப்படி அழகாக்கணும், எப்படி மெருகேற்றணும் அப்படிங்கறது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த படத்தை தாண்டி வெளியே ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கும்ல, அந்த கேரக்டர்களுக்குன்னு ஒரு டிராமா இருக்கு, அந்த டிராமாவை கோட்டை விட்டுருவாங்க. இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த கேம்ல இருக்கிற நியூஆன்சஸ் மேல அவங்க போடுற கான்சென்ட்ரேஷனை வந்து ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நான் வந்து கேம் பார்க்க போல, நான் படம் பார்க்க போறேன். எனக்கு அந்த படம் தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சென்னை 28ல வந்து எனக்கு அது
படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து கேமோட நியூவான்சஸை காட்டுறத விட எனக்கு அந்த பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தர் கூடிய ஒரு கனெக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு பிரேம்ஜி கையில் கடைசியில் பால் மாட்டுறப்ப எனக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, கெத்து வந்து கடைசியில் அவுட் ஆகிட்டு நடந்து கெத்து அவுட் ஆகுறப்ப நமக்கு ஒரு ஹை கிடைக்கும். அது ஏன்னா அந்த கேரக்டர் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த கனெக்டை வந்து நான் ஸ்போர்ட்ஸ் படங்களில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன் சமயமாக. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்கிற அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ராமா வந்து ஒரு நம்ம கனெக்ட் ஆகி நம்ம யாருக்காவது ரூட் பண்ணணும்ல, டே இவன் ஜெயிக்கணும்டா இவன் தோக்கணும்டா, இந்த ஒரு ட்ராமா இருக்குல்ல, இந்த ட்ராமாவில் வந்து கோட்டை விட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, படத்துல வந்து அந்த கேரக்டர்கள் அந்த ஊர்ல நடக்கிற அரசியல் அதெல்லாம் பேசுறாங்க. இப்ப ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குன்னா, அந்த டீம்ல வந்து ஊர்க்கார பசங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள எடுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து தப்பா நடத்துறது, பவுலிங் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பா பெரிய புரட்சியால எதுவும் பேசாம அதை வந்து அழகா அப்படியே அந்த கேரக்டர் கூடயே உழவு விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதோட சாதாரண மக்கள், வெகுஜன மக்கள், பொதுவாக பார்க்குற மக்கள் வந்து அது கூட பயங்கரமா ரிலேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்கிற மாதிரியா இருந்துச்சு. அதான் அது வந்து ப்ரீச் இல்லாமல் அந்த கதையினுடைய பிளெண்ட் ஆகி வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அதுதான் இயல்பாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. எந்த இடத்துல இதுதான் படம், இதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த வெங்கடேஷோட ஆர்க்கு மூவ் ஆகிற இடம் இருக்குல்ல, அது அவன் ஜெலசினால மாறுறான். ஆனால் அது ரொம்ப அழகாக முடியுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து அவனுக்குள்ள ஏற்படுத்துகிற அந்த ஜெலசினால ஒரு சில விஷயங்களை வந்து அவன் விட்றா இதெல்லாம் நான் இங்கே பார்க்க மாட்டேன்னு அவன் நகர்ற இடம் வந்து எனக்கு ரொம்ப பிலீவபிளாக இருந்தது. ஒருவேளை அவன் வந்து ஒரே சீனில் இவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டு நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி கீழே போட்டிருந்தான்னா எனக்கு அது என்னடா அப்படின்றது. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாற ஆட்கள் கிடையாது. ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவனால ஆட முடியுது. நம்ம டீம் ஜெயிக்கணுங்கிற இடத்துல அவன் சில இடங்களை வந்து அவன் விட்டு கொடுக்குறான். எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றான் அவன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நம்பகமா இருந்த ஒரு விஷயம். அது சீனாவும் கடக்கிறது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா காளி வெங்கட் கேரக்டர் வந்து ஹரிஷ் கல்யாணம் சொல்லுவாரு, டே அவன் தம்பி மாதிரிடா அப்படிம்பாரு. அதுக்கு இவரு கேட்பாரு, தம்பி மாதிரின்னு சொல்ற இல்ல தம்பின்னு சொல்ல மாட்டேற அப்படிம்பாரு. அப்படியே கிளைமேக்ஸ்ல பார்த்தோன்னா அந்த வெங்கடேஷ் கேரக்டர் வந்து தம்பி சூப்பரா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்கார பசங்களை சொல்றப்ப நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது, தம்பின்னு சொல்லிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம அட்டகத்தி தினேஷ் கேரக்டர் பார்த்தோன்னா அவனுக்கும் ஹரிஷ் கல்யாண் கேரக்டருக்கும் பார்த்தோன்னா ஒரு ஈகோ கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கவே மாட்டாங்க. இவரை பார்த்து சொல்லுவாங்க, கருப்பையண்ணா பாலை ஒழுங்கா போடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து அட்டகத்தி தினேஷ மாமனாரா பார்க்க முடியாது. ஆனா அந்த சாயத்தை கலச்சிட்டுவாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் பிளேயர்ஸ், ஒரே வயசு பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்கோங்கிற மனநிலை அவரை பாதர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சீன்ல பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ் நெருங்க கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறப்ப என்ன பண்ண வழியே இல்ல, இவரை மாமான்னு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மாமா அப்படின்னு தோல்ல கை போடுற ஒரு சீன்லாம் இருக்கும். இல்ல அந்த சீன் சொல்லல, அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடைசி 3 பால் தான் இருக்கும். அன்பு கமாண்டரா வாடா அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் கேம் வந்து நிகழ்த்துற ஒரு மேஜிக். அப்படி படத்துல வந்து கேப்டனுக்கான ட்ரிபியூட்டா மட்டும் இல்லாம இளையராஜாவுக்கான ட்ரிபியூட்டாவும் இருந்துச்சு. இந்த பொட்டு வச்ச தங்க குடமாகட்டும், 2-3 பாடல்கள் ஒலிக்கிறதாகட்டும். அதே மாதிரி ஒரு முக்கியமான காட்சியில இளையராஜா பேசியிருப்பாங்க. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெருசு வந்து ராஜா தான் அப்படின்னு உடனே பின்னாடி தான் சொல்லுவான், ராஜா தான், ஆனா இந்த பாட்டை போட்டது தேவா. ஏன்னா சமகால மனிதர்களில் பெரும்பாலானோர் அந்த பழைய பாட்டை கேட்டா வந்து ராஜா தான் போட்டிருப்பாரு அப்படிங்கிறது. சங்கர் கணேஷ் பாட்டா இருக்கலாம், இல்லைன்னா தேவேந்திரன் கண்ணுக்குள் 100 நிலவா அந்த பாட்டெல்லாம் கேட்டு ராஜா தான் அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரி எல் வைத்தியநாதன் காக்கை சிறகினில் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அந்த தென்னை மரத்தில் கொண்டு போய் கட்டி வச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு காட்சி அமைப்பா அந்த இடத்துல நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டில் பொய் சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வர்றதுன்னு இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை படத்தில் ஒரு எங்களோட ரெப்ரசன்டேஷனாக காமிச்சது ரொம்ப பிடிச்சிருந்து. படிக்கிற டைமில் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், கிரவுண்டுக்கு வரோம் அப்படின்னா படிக்கிற டைம் உனக்கு என்ன விளையாட்டு அப்படிம்பாங்க. சரி எல்லாம் செட்டில் ஆகிட்டோம், பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டோம், இப்போ நம்ம விளையாட போகலாம் அப்படின்னா பொறுப்பே இல்லாமல் இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. நீயாச்சும் போன ஒரு கல்யாணத்தை பண்ணு, நீயாச்சும் பொண்டாட்டியாச்சும் போய் கிரிக்கெட் விளையாடுங்க ஒன் டேயோட, யாரும் கேட்க போறோமா? ஸோ இப்படி லப்பர் பந்து அப்படிங்கிற படம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒரு நிறைவான படமா இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா தேட்டரில் போய் பாருங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படமா வெளியே வருவீங்க. சின்ன படமா இருக்கு, தேட்டரில் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். தேட்டரில் பார்த்தா 2 மணி நேரத்துக்கு நல்ல லென்த்தியாவே இருக்கும். பாருங்க, எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். இருடா நான் பேட்டிங் வரேன்டா. கேரக்டராகவே மாறுறான். இதை கட் பண்ணிருங்க.